Hello traders, this is episode number 4. In this video, trading the most important concept இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், which is trend and price structure. Support and resistance தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ட்ரெண்ட் நமக்கு புரியாமல் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தப்பாக யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ விதவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன? இமேஜின் மார்க்கெட் ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இப்போது யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க சைடு ஆர்ம் சாயம். அதே மாதிரி சேம் கான்செப்ட் மார்க்கெட்லேயும் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகும். பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் பையர்ஸ் மேலே கொண்டு போவாங்க மார்க்கெட்டை. செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடுவாங்க. ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஒரே இடத்துல நிற்கும். அதுதான் டோசி. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்னா சார்ட்டில் கேண்டில் மேலே போனால் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கேண்டில் கீழே வந்தால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கேண்டில் எங்கேயுமே போகாமல் ஒரே பிளேஸில் நின்னால் ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரென்த் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அந்த புரிஞ்சுக்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு கேண்டிலை கண்ணில் பார்த்து அதில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ரீடிங். இப்போது அடுத்த டாபிக் போயிடலாம். போன வீடியோலேயே கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக ஒரு சிம்பிளஸ்ட் வேயில் 20 to 30 செகண்ட்ஸில் ட்ரெண்டுனா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போது ட்ரெண்டை டீட்டெயில்டாக நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் மேலே மேலே போயிட்டுருந்தா அது அப் ட்ரெண்ட், ப்ரைஸ் கீழே கீழே போயிட்டுருந்தா அது டவுன் ட்ரெண்ட். சைட்வேஸில் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் மேலே கொஞ்சம் தூரம் கீழே கொஞ்சம் தூரம் போயிட்டுருந்தா அது ரேஞ்சிங் மார்க்கெட். அப் ட்ரெண்டில் பையர்ஸ் கண்ட்ரோலாக இருப்பாங்க, டவுன் ட்ரெண்டில் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருப்பாங்க. சைட்வேஸ் மார்க்கெட்டில் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருப்பாங்க. அதனால் மேலே கீழேன்னு போய்ட்டும் வந்துட்டும் இருக்கும். ட்ரெண்டை புரிஞ்சுக்காமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரெண்டு கூட தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். ட்ரெண்ட் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரெண்டோட டீட்டெயில்டு பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜை வச்சு தான் நான் அப் ட்ரெண்டையும் டவுன் ட்ரெண்டையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதல்ல அப் ட்ரெண்டை நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். ப்ரைஸ் இப்படி ஸ்ட்ரைட் லைனில் அப் ட்ரெண்டாக மூவ் ஆகாது. எப்போவுமே ஒரு ரன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இன்னொரு ரன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ரன், ரீட்ரேஸ்மெண்ட், ரன். ரன் அப்படின்றது பையர்ஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்போ நடக்கிறது. அந்த பையிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறப்போ அந்த ரெஸ்டிங் டைமை தான் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அந்த ரெஸ்ட் நடக்குதுன்னா, ஒரு பையிங் ப்ரெஷர் ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா அது அப்படியே இப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு சார்ட் வரும். எப்போவுமே ப்ரைஸ் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகாது. ப்ரைஸ் ரன், ரீட்ரேஸ்மெண்ட், ரன், ரீட்ரேஸ்மெண்ட், ரன், இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் அப் சைடும் போகும். டவுன் சைடும் அப்படி தான் ரெஸ்ட் எடுத்து தான் வரும். அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறப்போ க்ரியேட் ஆகிற ஸ்பாட்ஸ் தான் இந்த லோ, ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹைலாம். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த லோவில் இருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹை க்ரியேட் பண்ணுது. இதுதான் இப்போது ஹை. கீழே இங்கேருந்து திருப்பி பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறது, இன்னொரு ஹையை க்ரியேட் பண்ணுறதுனால இது பேர் ஹையர் ஹை. இதை ஏன் நம்ம ஹையர் லோ அப்படின்னு சொல்கிறோன்னா, ப்ரீவியஸ் லோவை விட இந்த ஹை மேலே இருக்குது கொஞ்சம், அதனால் ஹையர் லோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரீவியஸ் ஹையை விட இது மேலே இருக்கிறதுனால இதை ஹையர் ஹை
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லோவிலேருந்து ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை. இப்படி தான் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே இருக்கிற ஹையர் லோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். இங்கே இருக்கிற ஹையர் ஹைஸ் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் இங்கே சொல்கிறேன். இப்போது டவுன் ட்ரெண்டோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துடலாம். சிமிலராக ப்ரைஸ் வந்து இங்கே ஹையில் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டு ஒரு லோவை க்ரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பி செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே கொண்டு போயிடுது. ஒரு லோவர் லோவை ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கு. இதை ஏன் லோவர் ஹை அப்படின்னு சொல்கிறோன்னா, ப்ரீவியஸ் ஹையை விட இந்த ஹை வந்து லோவாக இருக்குது, அதனால் இதை லோவர் ஹை அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீவியஸ் லோவை விட இந்த லோ வந்து கீழே இருக்கிறதுனால லோவர் லோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கேருந்து திருப்பி மேலே போய் ஒரு லோவர் ஹை க்ரியேட் பண்ணுது. திருப்பி கீழே வந்து இன்னொரு லோவர் லோவை க்ரியேட் பண்ணுது. இப்படி தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் க்ரியேட் ஆகுது. அதே சேம் தான் லோ, லோவர் லோ, இந்த லோவர் லோலாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. இந்த லோவர் ஹையும் இந்த லோவர் ஹையும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் லோ, லோவர் ஹை எதையுமே வந்து ஃபார்ம் பண்ணாமல், இது லோ, இங்கேருந்து மேலே ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து லோ க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி ஹை க்ரியேட் பண்ணோம், லோ க்ரியேட் பண்ணோம், ஹை க்ரியேட் பண்ணோம், லோ க்ரியேட் பண்ணுமே தவிர எந்த லோவர் ஹையும் சரி ஹையர் லோவும் சரி இது க்ரியேட் பண்ணாது. ஏன்னா மார்க்கெட்டில் பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கிறப்போ நமக்கு எந்த வித ஹையர் லோவும் சரி லோவர் லோவும் சரி ஃபார்ம் ஆகாது. வெறும் லோ அப்புறம் ஹை இது மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இது பேர் ரேஞ்சிங் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதையும் நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். திஸ் இஸ் யூரோ யூஎஸ் டாலர் சார்ட். அண்ட் இந்த சார்ட்டில் தான் வந்து நம்ம அப் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸு, டவுன் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அப் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹையர் லோவை க்ரியேட் பண்ணியிருக்கு. அங்கேருந்து ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை இப்படி ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதுனால இது அப் ட்ரெண்ட். இது அப் ட்ரெண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து இந்த டாப்பில் இருந்திருக்கு. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு லோவை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லோவர் ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒரு லோவர் லோ, லோவர் ஹை,
lower low, lower high, lower low, lower high and lower low. இப்படி கிரியேட் பண்ணதுனால இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இங்கே தான் நீங்கள் வந்து லோவர் ஹை லோவர் லோஸை நீங்கள் ஸ்பாட் பண்ணணும். அப் ட்ரெண்ட்லேயும் அதே மாதிரி ஹையர் லோஸ் அண்ட் ஹையர் ஹைஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணணும். ரேஞ்சிங் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதுதான் ரேஞ்சிங் மார்க்கெட்டுக்கான எக்ஸாம்பிள். இங்கே ஸ்டார்ட் ஆகி மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, சேம் லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி மேலே சேம் லெவல், சேம் லெவல், சேம் லெவல், மிட் லெவல், சேம் லெவல். ஸோ இந்த பர்டிகுலர் ரேஞ்சிலேயே கொஞ்சம் நேரம் இருக்குது. ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிலே இருந்ததுனால இது ரேஞ்சிங் மார்க்கெட்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். சார்ட் ஓப்பன் பண்ணதும் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ப்ரைஸ் மேலே போகுதா கீழே போகுதான்றதை செக் பண்ணுங்கள். மேலே போகுது அப்படின்னா ஹையர் லோஸுக்கும் ஹையர் ஹைஸையும் செக் பண்ணி மார்க் பண்ணுங்கள். ப்ரைஸ் கீழே போகுதுன்னா லோவர் ஹைஸையும் லோவர் லோஸையும் செக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப் ட்ரெண்டில் ஹையர் லோஸ் தான் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் பண்ணும். டவுன் ட்ரெண்டில் லோவர் லோஸ் தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தனி டாப்பிக்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரைஸ் ஆக்ஷனில் இருந்து தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே ஃபார்ம் ஆகுது. இந்த வீடியோவில் நான் ட்ரெண்டை பற்றி எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணலாம். இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி டவுட்ஸை கேளுங்க. உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We'll see you in the next video.